மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நாடக நடிகர்களுக்கு எப்பொழுதாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் நல்ல முறையில் யாருக்கு என்னென்ன வைக்கணுமோ சிறப்பாக எதிர்கொண்டிருக்கும். அதுதான் தொழில்ல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாத மனுஷன் தொழிலுக்கு வரவே கூடாது. அந்த என்ன இருந்தாலும் சொல்லி அந்த அனுசரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதே ஒரு நடிகனுக்கும் அவங்களுக்குள்ள அனுசரிப்பு சிறப்பான முறையில் நமது பெருநாளி மாநகரம் கண்டெடுத்து முத்து ஆடியோஸ் முத்து 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 என்னைக்கும் நல்ல கடைக்கு விளம்பரம் தேவை கிடையாது. அருமையான முறையில் பெருநாளி மாநகரம் எடுத்த முத்து ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு அவருக்காக அவர் போடல, அவருக்கு நம்ம டெடிகேட் பண்ணுவோம், நம்ம பாடுவோம். அவருக்கு முத்தாக சுத்துக்கு சுத்தாக அண்ணன் பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்து முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டி கேட்ட தங்கி பாட்டை மறந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி, பல்லாடு வயதில் ராஜாக்கள் மாளிகை ஆனாத இன்பமனா நாளுகாள் மண்டபம் போல் நாங்கள் வந்து சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகை ஆனாத இன்பமனா நாளுகாள் மண்டபம் போல் நாங்கள் வந்து சொந்தமடா. ரோசாவி இதழ்களை போல் வாசமடா, ரோசாவி இதழ்களை போல் வாசமடா. 100 ஆண்டு காலம் வரை சம்பங்குள மக்கள் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து படித்து சொன்னாரே.